அன்பு காணொளி சொந்தங்களே, நான் உங்கள் மீரான் டெரஸ் குக்கிங் வாயிலாக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்போ செய்ய போகிறது சிக்கன் 65. நம்ம கடையில் சாப்பிட்ருப்போம், நம்ம வீட்டில் செஞ்சால் அது மாதிரி வராது. அதை நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக அதே சுவையை விட நம்ம நல்லா ருசியாக செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறோம். கலர் பவுடர் போடலை, அதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இப்போ சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் போடுறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறோம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை 1 பிடி, சின்ன கைப்பிடி அளவு 1 போடுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சின்ன கப்பில் 3 ஸ்பூன் வரும், 3 ஸ்பூன் போடுறோம். மைதா மாவு 2.5 ஸ்பூன் போடுறோம். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம், மைதா மாவு 2.5 ஸ்பூன் போடுறோம். அரை எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் ஊற்றுறோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா மசாலாவும் கலந்து பிரட்டியாச்சு. ஒரு முட்டை போட்டிருக்கு, உங்களுக்கு சொல்ல மறந்தாச்சு. ஒரு முட்டை போட்டிருக்கு, 1 கிலோவுக்கு 1 முட்டை போட்டிருக்கு. எல்லாம் போட்டு பிரட்டி அரை மணி நேரம் ஊற விட்டாச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்போ எடுத்துருக்கு. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம், பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையானது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருக்குது, கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கலக்கமாக ஒன்றா போட்டு எடுப்போம். போட்டுட்டு உடனடியாக போட்டு அப்படி இப்படி பிரட்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிரட்டணும், மூவ் பண்ணி பிரட்டி விடணும். இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் போட்டுட்டு அரை வேக்காடு முடித்த உடனே எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கலாம். அருமையான முறையில் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கடையில் செஞ்சதை போலவே இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.